கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1958 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 31 வசனத்தின் பின்பகுதி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? வாழ்க்கை திருப்தி இல்லாததினால் தற்கொலைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறாயா? வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? என் வாழ்க்கையில் வாழ்ந்து என்ன செய்ய, திருப்தி இல்லையே என்று ஏங்கி தவிக்கிறாயா? குடும்பத்தினர்களால், உறவினர்களால், மனைவியால் தொல்லை கொடுத்து கொண்டு ஹல்லேலூயா வாழ்ந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நன்மையினால் திருப்தியாக்குவேன். இனி நீ தற்கொலை செய்து கொள்ள தேவையில்லை. ஆண்டவரிடத்தில் வா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய பிள்ளையாய் மாறணும். வாழ்க்கையை முடித்து கொள்வேன், போதும் இந்த உலகத்தில் வாழ்ந்தது என்று நினைக்கிற மகனே, உனக்கான செய்திதான். நீ கர்த்தரிடத்தில் வா, கர்த்தர் வாழ வைப்பார். மனைவி உன்னை துன்புறுத்தலாம், மனைவி உனக்கு கொடுங்கோல் செய்யலாம், அல்லது கணவன் உனக்கு துன்புறுத்தலாம். கவலைப்படாதே சகோதரனே, சகோதரியே, கர்த்தரிடத்தில் வா. கர்த்தர் நன்மையினால் திருப்தியாக்குவார். எனக்கு தெரிந்து ஒரு சகோதரன் தன் மனைவியினால் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் துன்புறுத்தப்பட்டார். தற்கொலை பண்ணுவதற்கு 40 தடவை முயற்சித்தார். 40 தடவையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். மனைவியோடு கர்த்தர் இருக்கவில்லை, ஆனாலும் வாழ வைத்தார் அந்த சகோதரனை. இன்றைக்கும் ஆண்டவர் தற்கொலை முடிவிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நீ கர்த்தரிடத்தில் வா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கும் யார் யார் தற்கொலை எண்ணத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறார்களோ, தற்கொலைக்கு தூண்டுவது யாராக இருந்தாலும் கர்த்தர் பாதுகாத்து நன்மையினால் திருப்தியாக்குகிறவர் என்பதை உணர்ந்து கர்த்தரிடத்தில் நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தற்கொலை எண்ணங்கள் வெளியேறட்டும் ஐயா. வாழ்ந்தது போதும் என்ற எண்ணங்கள் வெளியேறட்டும். இயேசு திருப்தியாக்குவார் என்ற நம்பிக்கையோடு வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமென்.